அரசியலில் நேர்மை ரொம்ப முக்கியம்ப்பா. விசுவாசம் யார்கிட்ட இருக்குன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். சும்மா அங்கிட்டும் பேசினேன் எங்கிட்டும் பேசினேன் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சரி போட்டார். அரசியலில் அது வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர்? அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர் தான். அவங்க தென் மாவட்டங்களில் வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த மேடையில் பேசும்போது நம்ம தென் மாவட்டங்களில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு உத்வேகமாக நிறைய விஷயம் பேசுகிறார். அதில் கூட்டணி பேச்சுவார்த்தை வருது. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நானே 2 வார்த்தைலாம் பேசியிருக்கேன். என்னப்பா சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும். ஏன்னா சிறுபான்மையின மக்களுக்கெல்லாம் அப்போ தான் நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வரும். காங்கிரஸ் கட்சிக்கு மதசார்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அவங்க இருந்தால் தான் இந்த சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டை நம்ம கன்சால்டேட் பண்ண முடியும். அவங்க வேணும். அதே நேரத்தில் இந்த தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா நீங்கள் ஒன்று இங்கே பேசணும், இல்லைன்னா அங்கே பேசணும். அங்கேயும் பேசிக்கிட்டு இங்கேயும் பேசிக்கிட்டு நல்லா வருது. விசுவாசங்கிறது ஒரு இடத்துல இல்லை இருக்கணும். இப்போ திமுக தான் திராவிடர்களுக்கான ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் திமுக தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அங்கிட்டும் பேசி இங்கிட்டும் பேசி இதெல்லாம் பேரம் பேசிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது சரிப்பட்டு வராது அரசியல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ராஜகண்ணப்பன் அவர்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி வேணாம்னு சொல்லலை. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கணும். நம்ம வேணும்தான். ஏன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேரை இப்போ எல்லா ஓட்டிலையும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் கெட்டிக்காரத்தனமே தவிர எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் அவன் வேணாம் இவன் வேணாம் அப்படின்னு போயிட்டா அது அரசியல் கிடையாது. அப்படினால இப்போ தளபதி எல்லாரையும் விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய கட்சியில் ஆர்டருக்கு இல்லை, சீட்டு கேட்குறாருன்னா அவர் என்னென்னா 2 கட்சியிலையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்காக திமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. அங்கேயும் பேசுகிறது இங்கேயும் பேசுகிறது அது சரியாகாது. அது நியாயமும் இல்லை. ஒன்று இருக்கிறது விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் விசுவாசமாக இருக்கணும். இங்கேயும் பேசிக்கிறது அப்புறம் அங்கேயும் பேசிக்கலாம். அதில் தப்பு இல்லை, கிடையாது. கட்சிக்காரங்களோட யாரும் பேசுகிறத பற்றி தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசங்கிறவங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி திராவிட முன்னேற்றம் திமுக தான், திராவிடர்களுக்கு இயக்கம்னா திமுக தான் அப்படிங்கிறத ஒன்று தான் நம்ம இருக்கணுமே தவிர மற்ற மாதிரி எந்த மாதிரி கிடையாது.